Hey lovelies, welcome back to my channel. It's holiday outing DIML vlog. இன்னைக்கு என்னோட டேல என்னென்ன நடந்துச்சுங்கிறத பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக இன்னைக்கு May 1st ஹாலிடே. ஸோ நானும் கிட்ஸும் ஹஸ்பண்ட் அம்மா எல்லாரும் சேர்ந்து பக்கத்தில் இருக்க க்ரோ ஐலண்ட் பீச் போனோம். ஸோ அரவுண்டு ஒரு 12க்கு மாதிரி தான் போனேன். ஆக்சுவலாக மார்னிங் தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் திஸ் ஹேப்பன்ஸ். பக்கத்தில் தான் போனோம். பட் வெயிலில் போனோம். சரி, பட் நாட் அன் இஷ்யூ. அன்னைக்கு கொஞ்சம் வெயில் வந்து மைல்டாக தான் இருந்துச்சு, மழை மூட்டமாக இருந்தனால. ஸோ நாங்கள் லன்ச் செஞ்சு அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு கிட்ஸோட விளையாண்டுட்டு கிரவுண்டில் கொஞ்சம் விளையாண்டுட்டு அப்புறம் கிட்ஸ் ப்ளே ஏரியாவில் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்கு போயிட்டோம். இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் வினோத். ஆக்சுவலாக எங்கள் 2 பேத்துக்குமே வந்து சண்டே ஒரு நாள் மட்டும்தான் லீவு. ஆனாலும் வந்து அன்னைக்கு சர்ச் போகிறது, ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் எல்லாமே அன்னைக்கு தான் பண்ணுறதுனால எங்கேயுமே பூ கிடைக்காது. ஸோ இன்றைக்கி கிடைச்சனால ஃபுல்லாக லெஷர் பண்ணணுங்கிறதுக்காக ஃபுல்லாக மார்னிங் வந்து பீச் போயிட்டு அங்கே சேண்டில் நல்லா விளையாண்டு கிட்ஸும் நல்லா சேண்டில் விளையாண்டாங்க. எல்லா இடத்துலையும் விளையாண்டாங்க. ஒரு மாதிரி ஒரு 2:33 மட்டும் நாங்கள் அங்கே இருந்தோம். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வெயில் பெருசாக இருக்கல. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் பீச்சில் இருந்தோம். பட் வெயிலில் ஒரு 1 மணி 2 மணி டைமில் நாங்கள் பீச்சில் இருந்தோம். பட் வெயிலாகவே இருக்கல, ரொம்ப மழை மூட்டமாக தான் இருந்துச்சு. ஸோ அலையும் நார்மலாக தான் இருந்துச்சு. குளிக்கலாம். பட் நான் 2 நாளாக 3 நாளாக மழை பெஞ்சனால, நைட்டில் மட்டும் மழை பெஞ்சனால கொஞ்சம் வந்து காபேஜ் வந்து கொஞ்சம் கரையில் கிடந்துச்சு. அதனால நாங்கள் குளிக்கலை. பட் நாங்கள் குளிக்கிற பிளானில் தான் இருந்தோம். ஸோ அதனால் கிட்ஸோட மட்டும் விளையாண்டு அரௌண்ட் ஒரு 2:30 மாதிரி வீட்டுக்கு போயிட்டோம். அண்ட் ஆல்சோ வீட்டுக்கு போயிட்டு செம்ம பசி. ப்ளே பண்ணனாலே தெரியாது, நல்ல பசி. அதனால கிராண்ட் பாஸில் இருக்க ஒரு கடையில் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு லஞ்சு முடிச்சாச்சு. வீட்டில் ஆக்கல்ல, டைம் இருக்கல. ஸோ எனக்கு பர்சனலாகவே வந்து பீச் ரொம்ப பிடிக்கும். கிட்ஸ்க்கும் அது மாதிரி தான். பீச் இப்போ பீச் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நான் என்னால் முடிஞ்ச டைம் கொஞ்சம் நேரம் கூட்டிகிட்டு போயிட்டு வருவேன். ஒருக்கா கூட்டிட்டு நம்ம 3 பேர் இருக்கனால ஒரு ரெடியாக கூட்டிகிட்டு போய் கஷ்டம். ஸோ அதனால் டைம் கிடைக்கிற நேரம் ஒரு 1/2 ஹவருக்கு சரி ஒவ்வொருத்தரையாக கூட்டிகிட்டு போயிட்டு வருவேன். ஸோ அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போயிட்டு எல்லோரும் குளிச்சுட்டு தூங்கி எழும்பி அதுக்கப்புறம் வந்து ஒரு ஈவினிங் ஒரு 7 மாதிரி நாங்கள் பீஸா ஹட் போனோம். ஆக்சுவலாக டின்னருக்கு தான் போனோம். டின்னருக்கு போயிட்டு எப்படியும் பீஸா வரதுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் மாதிரி ஆச்சு. கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்துச்சு இந்த ஹாலிடேனால. ஸோ பீஸா வந்து ஒரு டின்னர் அங்கே முடிச்சுட்டு சிங்கர் கிரிஷ் இந்தியாவில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு கான்சர்ட்டுக்கு. ஸோ அதுக்கு போயிருந்தோம். டிவியிலேருந்து விருஷா வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து அலப்புறான் தமிழன் இப்போ சாங் படித்தது சத்யபிரகாஷ் நினைக்கிறேன், அவர் வந்திருந்தார். அப்புறம் வந்து இன்னொரு வந்திருந்தார் ரேஷ்மா அப்படின்னு, அண்ட் ப்ளஸ் கிரிஷ் அண்ட் என்எஸ்கே ரம்யா வந்திருந்தாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவு நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எங்கள் டே இப்படி தான் போச்சு. எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறேன். நியர்லி 2:30 ஆயிடுச்சு. அண்ட் ஸோ செம்ம கால்வலி. நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு போக ரொம்ப கஷ்டப்பட்டேன். அண்ட் தட்ஸ் ஓகே. ஸோ இன்றைக்கி அவ்வளோ தான். இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you. Bye.